ஹலோ வணக்கம். தமிழ் சினிமாவில் சில பிரபலங்கள் உருகி காதலிச்சு திருமணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற நினைக்கும் சமயத்தில் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அது எந்த ஜோடி? பொதுவாக சினிமாவில் பல பிரபலங்கள் பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணி க்யூட் பேர், சிறந்த கப்பல் அப்படின்னு சொல்லி பல பேர் பார்த்திங்கன்னா பேர் வாங்கியிருக்கிறாங்க, சொல்லப்பட்டு வராங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் சூர்யா, ஜோதிகா, அஜித், ஷாலினி, ஸ்னேகா, பிரசன்னா, கிருஷ், சங்கீதா அப்படின்னு சொல்லி பல ஜோடிகளை நம்ம சொல்லலாம். சரி, ஓகே, இந்த ஜோடி யார் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம தமிழ் சினிமாவில் சில பிரபலங்கள் உருகி காதலிச்சு திருமணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற சொல்கிற சமயத்தில் பிரேக்கப் பண்ணிக்கிட்ட அந்த ஜோடி யார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகர் கமல்ஹாசன் மற்றும் நடிகை ஸ்ரீவித்யா. உலக நாயகன் கமல்ஹாசன் காதல் மன்னன் அப்படின்னு சொல்லி வலம் வந்தார். 2 திருமணம் பண்ணியிருக்காரு. வாணி கணபதி அப்படிங்கிறவங்கள 1978 திருமணம் பண்ணியிருக்காரு. சில கருத்து வேறுபாட்டின் காரணமாக 1988 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. 2வதா சரிகா, இவங்களை 1988 திருமணம் பண்ணி 2004 வரை பார்த்திங்கன்னா அவங்க கூட வாழ்ந்துட்டு வந்தாங்க. தேடா, அதாவது 3வதா நடிகை கௌதமி கூட ஒரு 10 இயர்ஸ் லிவிங் டுகெதர்லையும் இருந்து பிரேக்கப் பண்ணியிருக்காரு. சரிகா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது கமல்ஹாசனோட 2வது மனைவி சரிகா, இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், கண்டிப்பாக தெரியும். ஆனால் முதல் காதல் எல்லாத்துக்கும் மறக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதில் நம்ம கமல் ஸ்ரீவித்யாவை பார்த்திங்கன்னா முதல்ல காதலிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த காதலும் இவங்களுக்கு கைகூடாமல் போயிருக்கு. அந்த டைமில் உருகி காதலிச்சுட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்ரீவித்யா பார்த்திங்கன்னா கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயில் கூட கடைசி ஆசையாக கமல் நிறைவேற்றிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. கமல் 2 திருமணம் செய்தாலும் நிறைய விஷயங்கள் ஸ்ரீவித்யாவுக்காக பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் கண்டிப்பாக அந்த டைமில் சொல்லப்பட்டுச்சு. ஸ்ரீவித்யா பார்த்தீங்கன்னா 2006 இறந்தும் போயிட்டாங்க. சரத்குமார் மற்றும் நக்மா தமிழ் சினிமாவில் ஹீரோ, வில்லன், ப்ரொடியூசர் என பல முகங்களை கொண்டவர் தான் நம்ம சரத்குமார். இவர் நடித்த படங்களில் நாட்டாமை படம் ரொம்ப பெரும் திருப்பு முனையாக இவருக்கு அமைஞ்சிருந்தது. இப்போ வரை நாட்டாமை மூவி எத்தனை டைம் பார்த்தாலும் சலிக்காமல் பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இருக்கிற மூவிஸ் எல்லாமே 1 டைம் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஆனால் அந்த டைமில் 80s 90s காலகட்டத்தில் உள்ள மூவிஸ் எல்லாமே எப்போ போட்டாலும் நம்ம குடியிருந்து இந்த மாதிரி படங்கள் நம்ம பார்ப்போம். அதில் இந்த நாட்டாமை மூவியும் கண்டிப்பாக சொல்லலாம். அதில் வர காமெடியாக இருக்கட்டும், அந்த கதையை பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போய் அந்த கதையை பார்த்திங்கன்னா கொண்டு போயிருந்தாங்க. நாட்டாமைக்கு அப்புறம் நல்ல நல்ல குடும்ப படங்களாக நடித்து ரொம்ப பிரபலமானவர் தான் சரத்குமார். முதல்ல சாயா அப்படிங்கிறவங்கள 1984 திருமணம் பண்ணி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2000 ஆண்டு டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு வரலட்சுமி, பூஜா அப்படின்னு சொல்லி 2 மகள்கள் இருக்கிறாங்க. செகண்டா ராதிகா, இவங்களை 2001 திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கும் ராகுல் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் இருக்கிறாங்க. முதல் திருமணம் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவயானியை பார்த்தீங்கன்னா ஒரு தலையாக காதலிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதாவது 1 சைடாக காதலிச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சரத்குமார் சொல்லியிருந்தாங்க. தேவயானி பார்த்திங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நான் டைரக்டர் ராஜகுமாரனை பார்த்திங்கன்னா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்திங்கன்னா பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2001 நம்ம தேவயானி பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தேவயானி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால தான் ராதிகாவை 2001 நம்ம சரத்குமார் பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணியிருந்தார். ஓகே, சரத்குமார் நக்மா காதல் கதைக்கு கண்டிப்பாக நம்ம இப்போ போகலாம். இப்போ இருக்கிற படங்கள் புதுசாக ஹீரோ ஹீரோயினியாக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு படத்தில் நடித்தவங்க தொடர்ந்து பேர் பண்ணி பல மூவிஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதன் மூலமாக தான் லவ் பார்த்திங்கன்னா சரத்குமார் மற்றும் நக்மாவுக்கு இடையே ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து ஒரு 4-5 படங்கள் பார்த்திங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் மூலமாக தான் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு சரத்குமார் மற்றும் நக்மா பார்த்திங்கன்னா காதலிச்சுட்டு வந்தாங்க. சரத்குமார் பார்த்திங்கன்னா நக்மாவுக்காக ஒரு ஃப்ளாட்டு கூட வாங்கி கொடுத்துருக்கிறாராம். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி தெரியல, பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. சரத்குமார் பார்த்திங்கன்னா நம்ம ராதிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாலும் நக்மா பார்த்திங்கன்னா இன்னும் திருமணம் பண்ணிக்காம தான் இருக்காங்க. அஜித் மற்றும் ஹீரா இவங்களுடைய காதல், 2 பேரும் காதலிச்சு கிட்டத்தட்ட கல்யாணம் வரை போயிருந்தாங்க. 90s டைம் ஹீரோயினியா முன்னணி நடிகையாக வளம் வந்தவங்க தான் நம்ம ஹீரா அவர்கள். அஜித்தும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாள, கன்னடம் பல மொழிகளில் பார்த்தீங்கன்னா மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. காதல் கொட்டை அப்படிங்கிற மூவியில் ஷூட்டிங்கில் தான் 2 பேரும் மீட் பண்ணி காதலில் விழுந்திருக்கிறாங்க. தொடரும் அப்படிங்கிற மூவி ஆக்ட் பண்ணும்போது தான் இவங்க காதல் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்து பிரிஞ்சுட்டாங்க. ரீசன் பார்த்திங்கன்னா, அதாவது ஒன்று பெற்றவங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம் அவங்களோட எதிர்ப்பு. 2வது பார்த்திங்கன்னா ஹீரா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆள் மாறிட்டாங்க அப்படின்னு அஜித் சொன்ன ஒரு பதில். அந்த டைமில் பேட்டியும் கொடுத்துருந்தாரு நம்ம அஜித் அவர்கள். நான் ஹீராவை பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பினேன், ஒன்றா கூட வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். ஹீராவுடைய சில மாற்றங்கள் பார்த்திங்கன்னா பிரிய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஹீராவுக்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தாங்க, அதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஹீரா பார்த்தீங்கன்னா ராஜகோபால் அப்படிங்கிறவங்கள 2002 பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், புஷ்கர் மாதவ் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டு 2006 அந்த புஷ்கர் மாதவ் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்னும், அஜித் பார்த்தீங்கன்னா ஷாலினி இவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம உங்களை சொல்லலாம்.
சிம்பு அண்ட் நயன்தாரா 2-3 டைம் கிசுகிசுக்கப்பட்டாங்க. முதல்ல 2 பேரும் இணைந்து வல்லவன் அப்படிங்கிற மூவி நடிச்சிருந்தாங்க. படத்தில் நடிக்கும் போதே காதல் ஏற்பட்டு காதலிச்சுட்டு வந்தாங்க. சிம்பு பார்த்தீங்கன்னா நயன் 2 பேருமே திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற நினைக்கிற சமயத்தில் தான் ரீசன் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் பிரிஞ்சுட்டாங்க. சிம்பு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சிங்கிளாக தான் இருந்துட்டு வராரு. ஆனால் நயன்தாரா பார்த்தீங்கன்னா டைரக்டர் விக்னேஷ் சிவன் இவங்களை திருமணம் பண்ணி 2 பசங்க வாடகத்தாய் மூலமாக நம்ம நயன்தாரா பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக நடிகர் சிம்பு பார்த்தீங்கன்னா நயன்தாராவுக்கு அப்புறமா கன்சிகாவை கூட காதல் விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிசுகிசுக்கப்பட்டது. நயன்தாரா பிரேக்கப்புக்கு அப்புறமா நம்ம கன்சிகாவை காதலிச்சுட்டு வந்து கொஞ்சம் கூட சேர்ந்து ஒரு சில மூவிஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க கன்சிகா கூட சேர்ந்து. அந்த டைமில் கன்சிகா கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு. வாலு அப்படிங்கிற மூவி தான் ஆக்ட் பண்ணும்போது தான் 2 பேருக்கும் இடையே காதல் ஏற்பட்டு திருமணம் வரைக்கும் போயும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காதலும் பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருச்சு. ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றியும் என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியலை. கன்சிகா பார்த்தீங்கன்னா சோகில் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சிம்பு பார்த்தீங்கன்னா இன்னுமே சிங்கிளாக தான் இருக்கிறாரு. வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. அடுத்தது நடிகை நயன்தாரா பிரபுதேவா இவங்க கூட ஒரு லிவிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட இருந்தாங்க. எப்படின்னா நயன்தாரா பார்த்தீங்கன்னா சிம்புவை பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டர் பிரபுதேவா கூட காதலிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. காதலுக்காக நயன்தாரா பார்த்தீங்கன்னா சினிமாவை விட்டு நான் விலக போகிறேன் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மதமும் நயன்தாரா பார்த்தீங்கன்னா மாறி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. பிரபுதேவாவுக்கு டேட்டுலாம் நயன்தாரா பார்த்தீங்கன்னா குத்தியிருக்காங்க. பிரபுதேவாவுக்கு திருமணம் ஆயிருச்சு. அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நயன்தாரா கூட ஒரு அஃபரில் இருந்திருக்கிறாங்க. ராம்லதா அப்படிங்கிறவங்கள 1995 பிரபுதேவா பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2011 இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரபுதேவாவை பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க மனைவி. பெரிய காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம நயன்தாரா கூட இருந்த அஃபேர் தான் பிரபுதேவாவோட முதல் மனைவி பிரிகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ராம்லதாவோட பிரபுதேவாவோட மனைவி ராம்லதா கூட பெரிய காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நயன்தாராவுக்கும் திருமணம் ஆயிருச்சு. பிரபுதேவாவுக்கும் இப்போ செகண்டாக ஹிமானி சிங் அப்படிங்கிற ஒரு டாக்டர் திருமணம் பண்ணி இப்போ ஒரு மகளும் இருக்கிறாங்க. பிரபு அண்ட் குஷ்பு இவங்களுடைய காதலிச்சாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டது. அந்த டைமில் வெற்றி விழா, மைடியர் மார்த்தாண்டம், சின்ன தம்பி, பாண்டித்துறை, உத்தமராசன், மறவன், சின்ன வாத்தியார் இப்படின்னு ஒரு நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றா நடிச்சிருந்தாங்க. தொடர்ந்து 2 பேரும் படங்கள் பார்த்தீங்கன்னா நடித்ததுனால காதலிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் வந்தது. அந்த பேச்சுக்களுக்கு வந்தாலும் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. ஒருவேளை இவங்களுடைய காதல் உண்மையாக இருக்கலாம், ஆனால் திருமணம் பண்ணிக்கல அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். திருமணம் வரை போய் இவங்க காதலும் சிவாஜி கணேசன் ஒத்துக்கல அப்படிங்கிறதுனால பிரேக்கப் ஆயிருச்சு. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பிரபுவுக்கு பார்த்தீங்கன்னா 1982 புனிதா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. அதில் விக்ரம் பிரபு கண்டிப்பாக தெரியும் நடிகர். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் குஷ்புவுடன் காதலில் விழுந்திருக்கிறாரு. இதனால தான் நடிகர் சிவாஜி கணேசன் பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. குஷ்புக்கும் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு சுந்தர்சி இவங்களை திருமணம் பண்ணி 2 மகள்கள் இருக்கிறாங்க. சிங்கர் அனிருத் மற்றும் ஆண்ட்ரியா. இசையமைப்பாளர் அனிருத்துக்கும் 19 வயது இருக்கும்போதே பாடகி அண்ட் நடிகையான ஆண்ட்ரியா மீது காதல் விழுந்திருக்கிறாரு. இவங்களுடைய சில நெருக்கமான புகைப்படங்களும் வெளியாகி இருந்தது. முத்தமிட்ட ஃபோட்டோஸ்லாம் வெளியாகி இருந்தது. இந்த ஃபோட்டோஸ்க்கு அப்புறமா தான் பிரேக்கப்பும் பண்ணிக்கிட்டாங்க. ரீசன் வேறு ஒன்றும் இல்லைங்க, வயது தான். தன்னை விட அதிக வயது மூத்தவங்களை ஆண்ட்ரியா இருக்கிறதுனால நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனிருத் பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் காதலிக்கும் போது அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்டு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி தான் பல கமெண்ட். நானுமே அதுதான் சொல்கிறேன், காதலிக்கும் போது அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் தெரியலையா, அதுக்கப்புறமா பிரேக்கப் பண்ணுறதுக்கு ரீசன் வேறு என்னவா கூட இருக்கலாம். அது ரீசன் பார்த்திங்கன்னா தெரியல. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நடிகர் சித்தார்த் மற்றும் நடிகை சமந்தா 2 பேரும் உருகி காதலிச்சாங்க. இவங்க திருமணத்திற்காக சில பரிகாரம் கூட கோவிலுக்கு போய் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ரீசன் என்ன அப்படிங்கிறது தெரியல. சமந்தாவும் பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா இவங்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்டாக இப்போ திருமணம் பண்ணிக்கல. ஆனால் சித்தார்த்தும் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் 2வது நம்ம சமந்தாவை பார்த்தீங்கன்னா காதலிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் அது பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டாக அதிதி ராவ் இவங்க கூட சில படங்கள் ஒன்றா பேர் பண்ணி நடித்ததுனால இப்போ திருமணம் ஆகிருச்சு. காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. விஷால் மற்றும் வரலட்சுமி இவங்க காதல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நடிகர் சரத்குமார் இவங்களுடைய மகள் தான் வரலட்சுமி. சரத்குமார் கூட நடிகர் சங்கத்தின் மூலமாக விஷாலுக்கும் சரத்குமாருக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால அப்பாவுக்காக விஷால் கூட இருந்த அந்த காதலை பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்ம விஷால் பார்த்தீங்கன்னா திருமணம் அதாவது வரலட்சுமி கூட ஒரு காதலில் இருந்திருந்தாலும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போய் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு திருமணம் வரைக்கும் போய் பிரேக்கப் ஆயிடுச்சு, ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் திருமணம் ஒன்றும் நடக்கலை. ஆனால் வரலட்சுமி பார்த்தீங்கன்னா நிக்கோலை அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க.
ஆரவ் மற்றும் ஓவியா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பிக் பாஸ் சீசன் 1ல் இவங்க பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க 2 பேரும். பிக் பாஸ் சீசன் 1 பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை போட்டி, நிறைய பேர் விரும்பி பார்த்த ஷோ அப்படின்னா இந்த பிக் பாஸ் 1ல இருந்து நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஆனால் அடுத்து இந்த மாதிரிலாம் பிக் பாஸ் ஷோ பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாயிருச்சு. கேமராவுக்காக ஆக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். பிக் பாஸ் 1ல் தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காதல் ஏற்பட்டிருந்தது. 2 பேரும் மருத்துவ முத்தம் கொடுக்குற அளவுக்கு இவங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். கமல் கூட வீக்கெண்டில் சொல்லியிருந்தார் மருத்துவ முத்தம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கலகலப்பாக இந்த ஷோ போயிருந்தது. ஓவியா அந்த பாதியிலே பார்த்தீங்கன்னா நான் ஷோ விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. ஆர்னவ் தான் அந்த ஷோவோட டைட்டிலும் வின் பண்ணியிருந்தாங்க. இவங்களுடைய காதல் பிக் பாஸ் ஷோவில் ஆரம்பித்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முடிஞ்ச ஒரு காதல். ஆனால் 2வது பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கப்புக்கு அப்புறமா ஆரவ் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஓவியா இன்னும் திருமணம் பண்ணிக்கல. அதே பிக் பாஸுக்குள்ளே ஆரம்பித்த காதல் கவிதை அப்படின்னா நம்ம நடிகர் கவின் மற்றும் லாஸ்லியா இவங்களை கண்டிப்பாக சொல்லலாம். நடிகர் கவின் இப்போ வளர்ந்து வரும் நடிகர்களில் இளம் நடிகர்களில் இவரும் ஒருவர். தொடர்ந்து நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணிட்டு வர ஒரு நடிகர். பிக் பாஸ் ஷோக்குள்ளே இவங்க காதல் ஆரம்பிச்சு அந்த பிக் பாஸ் முடியும் போது இவங்களுடைய காதலும் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்தது. வெளியில் போய் கவின் மற்றும் லாஸ்லியா அதே காதல் கதையை பார்த்தீங்கன்னா தொடருவாங்க, திருமணம் வரைக்கும் போவாங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்தோம் கவின் லாஸ்லியாவை பற்றி. ஆனால் அவங்களுடைய காதல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முடிஞ்சு பிக் பாஸ் முடிகிறதுக்குள்ளேயும் அந்த காதல் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துடுது. கவின் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, லாஸ்லியா இன்னும் திருமணம் பண்ணிக்கல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நடிகர் சிம்பு நிதி அகர்வால் கூட திருமணம் வரைக்கும் போகிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க, திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சிம்பு பார்த்தீங்கன்னா நயன்தாரா கன்சிகா கூட காதல் ஏற்பட்டு பிரேக்கப்லாம் ஆகிருந்ததுன்னு சொல்லி முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நிதி அகர்வால் கூட திருமணம் பண்ணிக்க போகிறாரு. காதல் அப்படிங்கிறத விட திருமணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டுருக்கு. ஈஸ்வரன் அப்படிங்கிற மூவியில் தான் பேர் பண்ணி 2 பேரும் ஒன்றா நடிச்சிருந்தாங்க. இந்த மூவிக்கு அப்புறமா தான் 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி. கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, மேரேஜ் ஃபோட்டோவோ எதனாலும் வெளியில் அவங்க ஷேர் பண்ணால் மட்டும்தான் எங்களுடைய காதல் பற்றிக்கு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உருகி காதலிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் கிட்ட போய் பிரேக்கப் ஆனவங்களில் உங்களுக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்ச பேர்ப்பா. எங்களுக்கு இந்த பேர் வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்த்தோம், ரொம்ப 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 எதிர்பார்த்தோம் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நடக்கலை அப்படிங்கிறது ரொம்பவே சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த பேரை சொல்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.